சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரம், இழந்த பழ பரிகாரம். இந்த இழந்த பழ பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல இழந்த பழ மரமே சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் அகோரிகளும் இவங்க எல்லாமே அந்த காலத்திலேயே தியானிச்சு ஒவ்வொரு மூலிகைகளையுமே ஒவ்வொரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல இழந்த பழம் எதற்காக இந்த எளிய பரிகாரம் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்பொழுது இழந்த பழ பரிகாரத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்றேன். நீங்க அதை நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இப்போ ஒரு கடன் வாங்குறோம், ஒரு கடன் பத்திரத்தை கொண்டுட்டு போய் நம்ம பேங்க்ல வைக்கிறோம், இல்லை ஒரு நகை கொண்டு போய் நம்ம பேங்க்ல வைக்கிறோம், இல்லை நம்மளுடைய பொருள் எங்கேயாவது ஒரு பக்கம் காணா போச்சு, நம்ம ஏதாவது ஒரு வழியில அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டு போய் வச்சு இப்படி பொருளெல்லாம் என்னை விட்டு இழந்து போயிருச்சே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். இந்த கவலை எல்லாம் ஒருத்தர்கிட்ட நம்ம பணத்தை கொண்டு போய் கொடுத்து நம்ம ஏமாந்துருவோம், அதுக்கு பேரே இழந்துட்டோம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ளேயே ஒரு மனக்கலக்கத்தோட என்ன பண்றதுன்னே தெரியாம உங்க வாழ்க்கையில ஒரு சோகத்தை சொல்லிட்டே நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து வேணும் அல்லவா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கு இழந்த மரத்தை போய் உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு அந்த இழந்த மரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு சூடம் பருத்தி வச்சு என்னுடைய இழந்த பொருள் எல்லாம் திரும்பி எனக்கே வரணும்னு சொல்லி இழந்த மரத்தினுடைய மூலிகையை நீங்க வலமுறமா சுத்தி வந்தீங்கன்னா இழந்த பொருள் வீட்டுக்கு வந்துடும். இதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இழந்த பொருளுக்கும் இழந்த பழத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை, இதேதான். அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு சக்திய அந்த காலத்துல உருவாக்கி வச்சுக்கிறாங்களா இல்லையா? அதனாலதான் இழந்த பழ பரிகாரம். இந்த பரிகாரத்துல உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல போய் 11 முறை அந்த மூலஸ்தானத்தை சுத்தி 27 விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு பூஜை புனஸ்தானங்கள்லாம் செஞ்சு மனசார நீங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த இழந்த மரத்தை சுத்திட்டு வந்தீங்கன்னா இன்னமும் சிறப்பா இருக்கும். அந்த பொருள் நம்ம கைகூடி வரணுங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு, அதனால அந்த அமைப்பு உங்களுக்கு தேடி வரும். அதை நீங்க செய்யணும், செஞ்சாதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இதுல அந்த இழந்த மரத்தை சுத்திட்டு வந்துட்டு குலதெய்வத்தையும் சாமி கும்பிட்டு வந்துட்டு தயிர் சாதம் 11 பேர்த்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். அவங்களுடைய சாப்பாடு, நீங்க கொடுக்கக்கூடிய உணவு மனசார அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்திகரமா அவங்க சாப்பிட்டு முடிச்சு அவங்க வாழ்த்திட்டாங்கன்னா அந்த வாழ்த்துக்களும் இந்த இழந்ததுல வந்து ஜாயிண்ட் ஆகி மீண்டும் இதை எதற்காக இந்த தானம் பண்ணினாங்களோ அவங்க கொடுத்தவங்களுக்கு எந்த பொருளா இருந்தாலும் வீடு வரணும்னு சொல்லி அவங்க வேண்டுல இவங்களுக்கு இழந்த பொருள் மீண்டும் வந்துடும். இதுக்கு பேரே இழந்த பழ பரிகாரம். இது ஆதி காலத்துல இழந்ததை மீட்டு திருப்பி கொண்டு வருவதற்காக இழந்த பழம். இதை கண்டிப்பா செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா இழந்த பழத்தை நீங்க வீட்டுல வச்சிருந்தால் எதையும் இழக்க மாட்டீங்க. அது கண்டிப்பா இழந்த பழ கொட்டைய ஒரு டப்பாவில் போட்டு உங்க பீருவாவில் வச்சிருந்தீங்கன்னா இழந்த மரம் இழக்கிறதுக்கு அது தயாராகாம அந்த மூலிகை உங்களை காப்பாற்றும். இதை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்களுடைய ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதகமா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இப்படி காணா போனவர்களுடைய சில பொருள்களுக்கும் காணா போன பத்திரங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை நீங்களே வீட்டில இருந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை காசு பணம் ஏதும் இல்லாமல் மூலிகை மரத்தை சுத்தி முடிவெடுக்கக்கூடிய சக்தி அது உங்கள் கையிலேயே இருக்கிறது. இது தாராளமா நீங்க செய்துட்டு வாங்க. உங்களுடைய இழந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தகவல் கொடுங்க, அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். இதை செய்துட்டு வாங்க.
பூசணிக்காய் பரிகாரம். அதாவது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எத்தனையோ தீராத நோய்கள் எல்லாம் உடம்புல இருக்கும். இந்த தீராத நோய்க்கு என்ன வைத்தியம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அது டாக்டர் கிட்ட போய் சொன்னாதான் அதைய கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்தான் அதுக்குண்டான மருந்தை தேடி அதுக்கப்புறம் உணவு ரீதியாக உங்களுக்கு வரும். அப்போ என்ன நோய் எதற்காக வந்துச்சு, இது வம்சாவளி நோயா, இல்லை இது பிறக்கும் போதே ஜீன்லேருந்து வந்த வம்சாவளி நோயா, இல்லை இது பாரம்பரியமாகவே இந்த நோய் எல்லாத்துக்கும் இருக்கா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த தவறுனால இந்த நோய் உருவாயிருச்சா, இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி பிறந்துகிட்டே இருக்கு. இந்த நோய்க்கு காஞ்சி பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வயிற்றுல உடம்புல உச்சியிலிருந்து பாதத்துக்குள்ள தீராத நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு மன நம்பிக்கை இருந்தா, ஒரு பூசணிக்காய், சிவப்பு பூசணிக்காய், அதாவது மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அரசாணிக்காய் பிளஸ் பூசணிக்காய், அதை நான் உங்களுக்கு இந்த படத்துல இமேஜில் வைக்கிறேன். தெரியாதவங்க நீங்க அதை பார்த்துக்குங்க. அது ஒவ்வொரு ஊர்ல ஒரு காய் சொல்லுவாங்க, பூசணிக்காய். இது டிஸ்டிக்கு உடைக்கக்கூடிய பூசணிக்காய் அல்ல. அதனால அது ஒரு பூசணிக்காய், அப்படியே வட்ட வட்டமா அப்படி இருக்கும். அந்த பூசணிக்காய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள உங்களுடைய உடம்புல தீராத நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களோட மடியில அந்த பூசணிக்காயை நீங்க எடுத்து வச்சு கந்த சஷ்டி கவசம் காலையில எந்திரிச்சு இந்த பூசணிக்காயை வச்சு இறக்கி வைக்காம அந்த கந்த சஷ்டி கவசத்தை முழுசா நீங்க படிக்கணும். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டன்னு குதிரவும் செங்கதிர் வேளாண் பாதம் 2 பன்மதிர் சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட, இப்படி உங்களுடைய அந்த பாடலை நீங்க முழுசா படிக்கணும். அதுல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் அந்த ஒரே பாடம் மந்திரத்திலேயே எல்லாம் அடங்கிடும். அந்த மந்திரத்தை ஒரு முறையா படிச்சு மனசார முருகனை நினைச்சு, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய செந்தில்நாதன் முருகப்பெருமான நல்லபடியா நினைச்சு, என்னுடைய உடம்புல உச்சியிலிருந்து என்னுடைய பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் என்னுடைய உடலில் இருந்து இன்றோடு நிவர்த்தியாகும்னு சொல்லி, இந்த தோஷத்தவே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கர்ம தோஷத்தையுமே நீங்க அதை நிவர்த்தி செய்யணும்னு என்னை விட்டு போகணும்னு சொல்லி இதை மனசார சாமி கும்பிட்டு அந்த பாடம் படிச்சு தீபாராதனை முருகப்பெருமானுக்கு காமிச்சிட்டு இந்த பூசணிக்காய நீங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போய் யாரோ ஒருத்தருக்கு நீங்க தானமா கொடுக்கணும். கோயில் வாசல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க தானமா கொடுக்கணும். இந்த தோஷம் வாங்கினவங்களுக்கு பாதிக்காது. உங்களுடைய கர்மா தீர்றது அந்த பூசணிக்காயில தான். ஆனா அது யாரோ ஒருத்தருடைய ஆத்மா ஜீவன் யாரோ ஒருத்தர் வாங்கினாதான் உங்களுடைய நோய் நொடிகள் அனைத்தும் தீரும். இது வாங்கினவங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது. தானம் வாங்குறதுனா உலகத்துல அத்தனை பேர் வாங்குறாங்க, அத்தனை பேர் பாதிச்சா என்ன ஆகிறது? அப்படி கிடையாது. அவர் வாங்க பிறந்திருக்காரு, நீங்க கொடுக்க பிறந்திருக்கீங்க. அது பிறக்கும் போதே இருக்கக்கூடிய ஊழ்வினை கர்மா, அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால அது யாரோ ஒருத்தர் கோயில் வாசலை இல்லாத உட்கார்ந்துருக்காங்க, ஐயோ இவங்களுக்கு நம்ம இதை கொடுத்துட்டா இது பாவம் அவங்களுக்கு சேர்ந்துருமோ அப்படின்னு நினைக்கிறதல்ல. இந்த தானம் என்பது வாங்குவதற்கே இந்த உலகத்தில் மனித பிறப்பை எடுத்து அதற்காகவே கோயில் வாசல்ல எது கொடுத்தாலும் வாங்கிக்கிற, அதற்காகத்தான் நான் இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்து இன்னைக்கு நான் தானம் வாங்க பிறந்திருக்கிறேன்னு சொல்லி, அது யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க கொடுத்துட்டு வாங்க, அன்னையோட உங்க கர்மம் உங்களை விட்டு போயிடும். இது காஞ்சி பெரியவா சொன்னது. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜோதிடம் 27 வருஷத்துக்கு முன்பு ஆரம்பத்துல நான் படிக்கும் போது முதல் இந்த பூசணிக்காய் பரிகாரத்தான் ஒரு பெரிய ஒரு பழைய நூல்ல இருந்து இந்த உலகத்துக்கு அது தோன்றி நான் அதை படித்தேன். அந்த எளிய பரிகாரம் தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. ஆனா நம்ம சொல்ல வேண்டிய கடமை, ஒரு ஜோதிடராக இருந்து ஒரு நோய் இந்த கர்மவினை இந்த மூலிகையினால இது நிவர்த்தி ஆகுதுன்னு அந்த காலத்துல மகான்களே இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால நம்பிக்கையோட நீங்க தாராளமா செய்யலாம்.
உங்க வாழ்க்கை மிக 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 உங்க உடல் தோசை நிவர்த்தியா. இதை செய்துட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அந்த குலதெய்வனுடைய கோயில்ல போய் சாமிக்கு உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் பசுமாட்டு பால் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நீங்க குடிக்கணும். சாமி மேல போட்டிருக்கிற வஸ்திரம் ஒண்ணு வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல வைக்கணும். கோயில 11 முறை சுத்தி வரணும். 27 விளக்கு ஏத்தி 27 நட்சத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை கொண்டுட்டு போய் சாமியோட பாதத்துல வச்சு 1 மணி நேரம் கோயில்லையே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வம்சாவளி நோய் முதல் கொண்டு இது கட்டாயம். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு சாபம், ஒரு பாவம், ஒரு வம்சாவளி நோய், இந்த மூணுமே அது எப்படி தொடருது அப்படின்னு ஒரு கேள்வி ஜோசியம் பார்க்க வர்றவங்க கேட்காதவங்க யாருமே இல்லை. அப்போ ஒரு இரும்பை கொண்டு போய் மேல வச்சுக்கங்க, ஒரு காந்தத்தை அங்க வைங்க, ஒட்டுமா ஒட்டாதா? அப்ப இரும்புல இருக்கக்கூடிய சாபம் பாவம் நோய் இங்க காந்தம் மேல வச்சிருக்கீங்க, இரும்புக்கு வந்துருச்சு. அதுல இருந்து இன்னொரு இரும்பு கொண்டு போய் வச்சா அதுல இருந்து சாபம் இது கொட்டும். இன்னொரு இரும்பு கொண்டு போய் வச்சா அதுல இருக்கிற சாபம் பாவம் நோய் இதுல ஒட்டும். இன்னொரு இரும்பு கொண்டு போய் வச்சா இது இப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு காந்தம் வந்து ஒரு மேக்னெட். இது சாபங்கிறது ஒரு தொடர்கதை. இது இப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல இரும்ப வைக்கிறதுக்கு பதிலாக யார் மரக்கட்டை வைக்கிறது? அப்பத்தானே இந்த நோய் அருந்து போகும். இது யாருக்கும் தெரியாதனால செய்யறது இல்லை. இதனால உங்களுக்கு பெரிய ஒரு விளைவுகளை நீங்க சந்திச்சு கொண்டிருக்கீங்க. அதனால இது காஞ்சி பெரியவா சொன்னதுனால இந்த நோய் குணமடைஞ்சிட்டால் அவருடைய மூலஸ்தலத்துக்கே போய் அவருடைய ஆலயத்திலே போய் ஒரு முறை நீங்க அவருக்கு நன்றி சொல்லி அவரையும் வணங்கிட்டு வாங்க. இந்த நோய் பட்ட துன்பமெல்லாம் பறந்தோடி போகும். கைகால் குடைச்சல், கண்ணுங்காது புகைச்சல், அல்லவழி ஓச்சல், கெட்ட கெட்ட சொப்பனங்களுக்கு இந்த பரிகாரம் எடுபடும். இது கட்டாயமா நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த யூடியூப் சேனல்ல கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதுல நீங்க ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட். இதெல்லாமே நீங்க ஒரு நோயிலிருந்து ஒரு மனிதன் விடுபட்டாலே அவர் பூர்வ ஜென்மத்துடைய புண்ணியம் அவர்கிட்ட வேலை செய்து என்று பொருள். எத்தனை பேர் நோயில டெய்லி மாத்திரை தின்னு கூட எனக்கு குணமடையிலைங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அவங்களுக்கு இந்த பூசணிக்காய் பிளஸ் அரசாணிக்காய், இந்த பூசணிக்காய் பரிகாரம் அவ்வளவு ஒரு எளிய பரிகாரம். இது ஒரு பூசணிக்காய் உங்களால வாங்க முடியும். கண்டிப்பா இது நீங்க செய்து கந்தசஷ்டி கவசம் ஒரு முறை உங்களால படிக்க முடியும். செஞ்சு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியும். இவ்வளவுதான் பரிகாரம். இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. 16 நாள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். நம்ம கிட்ட ஜோதிஷம் பார்க்க எத்தனையோ அப்பாயின்மெண்ட் போட்டு வருவாங்க. முதல் நோய் பரிகாரம் இதைத்தான் நான் சொல்லுவேன். எனக்கு உடம்புல நோய் இருக்குது, எதுக்கு தீர்றதுனா நீங்க இதை செஞ்சுட்டு நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்க. டாக்டர் உங்களுக்கு சரியான மெடிசன் கொடுத்து உங்க உடம்பை குணப்படுத்திடுவார். அதுக்கு காரணம் தெய்வ சக்தி தான். அப்பெல்லாம் கடவுளா வர்றாரு டாக்டர். இந்த ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு ஒரே நேர்கோட்டில் வந்து அந்த அம்மாளுடைய உடம்பு சீர்திருத்தம் ஆகுது. உங்களுடைய குடும்பத்துல நான் பாட்டுக்கு வேலை செய்ய போறேனுங்க, நான் பாட்டுக்கு வர்றேன், வசதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துடைய உதவியும் கிடைக்குது, எனக்கு எந்த உதவியுமே கிடைக்கிறது இல்லைங்க, நானும் எத்தனையோ உதவி நாடி போய் பார்த்துட்டேன், எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, இதுவரைக்கும் நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத பணம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டேன், ஆனா எனக்கு இதுவரைக்கும் யாருமே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலைங்க அப்படின்னு புலம்பி தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, சப்போட்டா பழம் வாங்கி 7 வாரம் நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கே கிடைக்கும். எனக்கு உதவி இல்லைன்னு சொன்னீங்க, சப்போர்ட் இல்லைன்னு சொன்னீங்க, உங்களுடைய வாயிலேயே சப்போர்ட் இல்லைன்னு நீங்க சொல்லும் போது சப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக சப்போட்டா பழத்தை நீங்க தானம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி அடையும். இந்த உதவி கிடைச்ச உடனே யாரை நம்பி நான் ஒரு பக்கம் போறேன், எனக்கு சிபாரிசு பண்ணுங்க, எனக்கு ஒரு ஜாமீன் போடுங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி
1 கிலோ சப்போட்டா பழத்தை வாங்கி யாரோ ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு ஒரு தானம் கொடுத்துட்டு போங்க. நீங்க போற இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களால இடம் இருக்குது, ஒரு வீடு வாசல்லாம் இருக்கு, என்னால ஒரு மரம் வச்சு வளர்த்த முடியுங்கிற ஒரு இடம் இருந்தாலோ, அல்லது கோயில் வாசல்ல ஒரு இடம் இருந்தாலோ, யாருக்கு இடைஞ்சல் இல்லாம சப்போட்டா பழ நாத்து செடியை கொண்டுட்டு போய் யாருக்கு இடையூறுகள் இல்லாம ஒரு கோயில்ல வாசல்ல சப்போட்டா பழ நாத்து செடியை வச்சு 11 நாளைக்கு நீங்க அந்த தண்ணி ஊத்திட்டு வாங்க. அந்த செடி சப்போட்டா பழ செடி உயிர் பொழைச்சு அது வளர ஆரம்பிச்சு அப்படியே அந்த மரம் வளர வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா சப்போட்டா பழம் நீங்க தானமே பண்ண வேண்டாம். இது சப்போட்டா மரமே வளர வளர உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சே தீரும். இது நீங்க செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரங்கள்ல அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி மனிதனுக்கு ஒரு பெரிய உணவா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த உணவு மூலியமா நாம் அதற்கு ஒரு குளிர்ச்சி செய்ய செய்ய அந்தந்த மரத்தை கொண்டு போய் நம்ம உயிர் பிழைக்க வைக்கும் போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அனுகிரகம் என்னவோ அது நமக்கு கிடைச்சே தீரும். சப்போட்டா பழம் தானம் செய்தால் சப்போர்ட் கிடைக்குங்கிறதே இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு செய்துட்டேன். நீங்க ஒரு செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வீட்டில் சப்போட்டா பழம் இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குதான்னு கேளுங்க. ஆமாங்க, இதில் ஒரு ஃபோன் பண்ணா நம்ம ஆள் பெரிய ஆளு உடனே எடுத்து பேசுவாரு. நம்மளுக்கு தமிழ்நாடு பூரா செல்வாக்கு இருக்குதுங்கம்பாங்க. ஏன்? சப்போர்ட் பண்ணக்கூடிய மூலிகையே அவங்களுடைய வீட்டில் வளருது. அதனால சப்போர்ட் பண்ணித்தான் தீருவாங்க. நீங்க பெரிய வசதி இல்லைனாலும் கூட சப்போட்டா பழம் வாங்கி போற காரியம் நடக்கிறதுக்கு ஒரு தானம் பண்ணுங்க. அந்த காரியம் நடக்கலைன்னா உங்களுக்கே ஒரு மன வருத்தம் ஆகும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. அந்த வருத்தத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. இது நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்றோம். ஒரு பிரசன்னம் பார்க்க வர்றாங்க. பிரசன்னம் பார்க்க வரும்போது பூ, பழம், கனி, வெத்தலை, பாக்கு எல்லாம் வச்சு அவங்க கொண்டு வரும்போது ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், கொய்யாப்பழம் எல்லாம் கொண்டு வருவாங்க. நான் வேக்கையானமா நான் என்ன பண்ணுவேன்னா அதுல சப்போட்டா பழம் இருக்குதான்னு நான் பார்ப்பேன். அதுல சப்போட்டா பழம் இல்லைன்னா நான் பிரசனமே பார்த்தாச்சு. எனக்கு ஏன் இப்போ உங்களுக்கு யாருமே உதவி செய்யறது இல்லையான்னு கேட்பேன். ஒரு காலத்துல எல்லாம் என்னை மதிச்சு வாழ்ந்தாங்க. இப்ப எல்லாம் என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு யாருமே சப்போர்ட் பண்றது இல்லைம்பாங்க. அப்ப இங்க என்ன பொருள்? அந்த பழத்துல அத்தனை பழம் இருக்குது. அவரோட கண்ணுக்கு சப்போட்டா பழம் தெரியல, அவர் வாங்கல, என் கையில கொண்டு வரும்போது இல்லை. இதனால அவங்களுக்கு சப்போர்ட்டும் இல்லை. இப்படி எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் சொல்லிட்டு போலாம். 1000 பரிகாரங்கள் இந்த உலகத்தில் எளிய பரிகாரங்கள் மட்டும் உங்களுக்கு பதிவுல நிறைய கொடுத்துக்கிட்டு வரேன். ஒரு நோட் ஒன்று வாங்கி ஒவ்வொரு பரிகாரங்களும் இந்த உலகத்துக்கு தேவை, வரக்கூடிய எதிர்காலத்துக்கு தேவை. இது எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. எல்லாத்துலயும் ஒரு உணர்வு இருக்குது, ஒரு சுவை இருக்குது, ஒரு உண்மை இருக்குது. அதை உணர்ந்தால் உங்க வாழ்க்கையில லட்சியத்தையும் கூட காப்பாற்றும். கண்டிப்பா இதை செய்துட்டு வாங்க. சப்போட்டா பழத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கு வரும். கண்டிப்பா இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில நான் நிறைய துன்பத்துல இருக்கிறேனுங்க. துன்பத்துல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியல. எனக்கு எப்பத்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் தீரும்? என் வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே நான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதுவரை காலமா நான் வாழ்க்கையில சந்திக்கிறதே ஒரு சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இப்ப இருக்கிறது ஒரு இடம். எங்கேயுமே எனக்கு துன்பம் தீரலைங்க. என் வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான் நான் சந்திச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு மனவேதனையோட என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கலாமா, பறக்கலாமா, எங்கேயாவது இந்த பூமி விட்டே போயிடலாமாங்கிற அளவுக்கு துன்பத்தை இறைவன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இவங்களே நினைவுல கொண்டு போய் அதை பதிவு பண்ணி வேதனை தாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். துன்பமா இருக்குது, துன்பம் இருக்குது, துன்பம் இருக்குன்னு சேர்த்து சொன்னால் துன்ப செடின்னு ஒண்ணு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? துன்ப செடி. அதுக்கு பேரே துன்ப செடி. இந்த உங்களுடைய வயசு எவ்வளவோ, 30 வயசுன்னா 30 தடவை துன்ப செடி எங்க ஒரு காட்டுக்குள்ள விளைஞ்சிருக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் மஞ்சள் நீர் அது மேல தெளிச்சு, என்னுடைய துன்பமெல்லாம் இன்னையோட தீர்ந்துடணும், என்னோட வாழ்க்கையில இனிமேல் எனக்கு துன்பமே வரக்கூடாது,
அதற்காக நான் துன்பம் துன்பம் சொல்லி நான் துன்பச் செடிகிட்டயே நான் வந்துட்டேன். என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீ ஏத்துக்கன்னு சொல்லி அந்த துன்பச் செடிய யாரு பார்த்தாலும் பார்க்காட்டி கூச்சப்படாம உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு அந்த துன்பச் செடியை நீங்க சுத்தி வாங்க. துளசி மரத்தை நம்ம சுத்தி வர்றோம்ல, அதே மாதிரி துன்பச் செடியை நீங்க சுத்தி வாங்க. துன்பச் செடியை சுத்த 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 துன்பமெல்லாம் பறந்து ஓடி போயிடும். அதுக்குத்தான் அந்த காலத்திலேயே துன்பச் செடியை வச்சிருக்காங்க. அதுல இத்தினூண்டு வெள்ளைப்பூ பூத்திருக்கும். அது அழகா முள்ளு முள்ள ஒரு காய் மாதிரி இருக்கும். அந்த துன்பச் செடி நெட்ல சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். துன்பச் செடின்னு ஒண்ணு இருக்கு. அதைய செடிய 30 முறை சுத்தி ஒரு சின்ன ஒரு கம்பியில குத்தி அதை வேரோட இந்த சாப மூலிகையை தொட்டு கும்பிட்டு நான் உன்னை இந்த துன்பத்தோட இதோட வெளியே போறேன்னு அந்த தும்ப செடியை அப்படியே கையார பிடுங்கி தலைய 30 முறை சுத்தி ஓடுற நதியில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அன்றையில இருந்து உங்களுக்கு துன்பம் தீரக்குண்டான வாய்ப்பு அன்னையிலிருந்து பிறந்து. இந்த பரிகாரத்தை நீங்க எளிய பரிகாரம், நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நெகட்டிவா அதிகமா சொல்லுவாங்க, பாசிட்டிவா கம்மியா சொல்லுவாங்க. அப்ப துன்பம் அதிகமா இருக்குது, இன்பம் கம்மியா இருக்குது என்று பொருள். அப்ப நான் சொல்லுவேன், நீங்க எதாவது காடு தோட்டம் வச்சிருக்கிறீங்களா? ஆமாங்க இருக்குது. அதுல தும்பச்செடி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இருக்குதுங்க. அந்த தும்பச்செடி போய் சுத்துங்க. எனக்கு அந்த செடி சுத்துனால என்னங்க பலன் கேட்பாங்க. துன்பம் துன்பம் துன்பம்னு வரீங்களே, இப்ப துன்பத்துக்கு உயிர் இருக்குதுல்ல, தும்ப செடிக்கு உயிர் இருக்கு. தும்ப செடியை சுத்தி துன்பம் தீரோன்னு சொல்லி போட்டு கொண்டு போய் ஓடும் நதியில சுத்தி கொண்டு போய் ஆத்திர வெட்டுவாங்க. அன்னையிலிருந்து உங்களுடைய வீட்டுல ஒரு நல்லது பிறக்குதா இல்லையான்னு பாருங்க. இவ்வளவு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்க சொல்லிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை பெற. அப்போ இப்படியெல்லாம் ஒரு எளிய பரிகாரங்களை சித்தர்கள் எல்லாம் மறைமுகமா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் அந்த தும்ப செடின்னு பேர் வந்துச்சு? நம்மளுக்கே குடும்பத்துக்குள்ள துன்பம்னு பேர் வந்தது. அப்ப இந்த துன்பத்துக்கு தும்ப செடி கனெக்ட் ஆகுது. அப்ப இது ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது இதுவும் தும்ப, இதுவும் தும்ப செடி. அப்ப இந்த துன்பம் தீரம்னா இந்த செடி இப்படி ஒண்ணு இழந்தா ஒண்ணு உருவாகும். அதனால நம்ம தோஷம் நம்மளை விட்டு போகணும்னா ஒரு மூலிகை மேல ஒரு பாரத்தை போட்டு, கடவுளே இந்த மண்ணுல இந்த ஒரு பச்சை பறவைகள் தங்கக்கூடிய மரத்துல இந்த செடி கொடிகளை எல்லாம் நான் மிதிச்சிருந்தாலும் கூட எனக்கு மூலிகை சாபம் வரக்கூடாதுன்னு சொல்லி, அதனாலதான் மஞ்சள் தண்ணி ஊத்தி பூமாதேவி தொட்டு கும்பிட்டு அந்த மூலிகையை நீங்க பிடுங்கி தலையை சுத்தி ஓடும் நதியில விட்டுட்டு வாங்க என்று. இதை செஞ்சு பாருங்க. ஒரு பாயிண்ட் நம்மளுடைய கஷ்டத்திலையும் கூட ஒரு பாயிண்ட் அப்பவே குறையும். அன்னைக்கு பிடிங்க நினைக்க குறையும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில துன்பம் 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 என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்களுக்கு இத்தோடு துன்பம் தொலையும் துன்பச் செடியால். அதனால இது துன்பச் செடி பரிகாரம். இப்போ ஒரு மனிதனுக்கு கடன் ஒரு பெரிய ஒரு மனநோய். இந்த கடன்ல இருந்து யாராலையுமே வெளியில வர முடியல. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இளைஞன் வேந்தன் என்று பொருள். அவரும் கூட அந்த காலத்துல கடனால ஒரு அவமானத்தை தாங்கிட்டாரு, ஒரு கெட்ட பெயரை தாங்கிட்டாரு, தன்னுடைய உயரவே மடிச்சுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் தாங்கி ஒரு வீர சூரனா இருக்கக்கூடிய அனைத்து பேரும் கூட கடனுக்கு மருகி நிக்கிறாங்க இன்னைக்கு. இந்த கடன்னால அவங்களோட வாழ்க்கையில பாருங்க, தன்னோட மனைவி கிட்ட சந்தோஷமா பேச முடியல, பெற்ற பிள்ளை எடுத்து கையில கொஞ்சம் முடியல. ஒரு காலத்துல குழந்தையெல்லாம் இடுக்கிட்டு போய் அந்த குழந்தை கேட்கிற பொருளை வாங்கி கொடுப்பாங்க. இப்ப அந்த குழந்தை கையிலையும் கூட எடுக்கிறது இல்லை. ஏன்? என்ன காரணம்? அவர் மனசுக்குள்ள கடன் 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 சொல்லி ஆழமா பதிஞ்சு, வாழ்க்கையில நான் எப்பத்தான் இந்த கடன்ல இருந்து மீண்டு வருவேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை. வெளியில சொல்லாத ஒரு விஷயம் இந்த கடன் மட்டும்தான். அது என்னைக்காவது அவமானப்பட்ட கடன்காரன் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை கடன் இருக்கான்னு தெரியும். அது வரைக்கும் இவங்க மனசுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்கிறது இந்த கடன் தான். இந்த கடன் கட்டாயமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த கடனை அடையணும். ஏன்னா ஏதோ ஒரு வழியில பூர்வ ஜென்ம கடன் என்று பொருள். எப்படி இந்த கடன் முதல்ல உருவாச்சு?
நாம இன்னைக்கு சொல்றோம், இந்த ஜென்மத்துல சொல்றோம், ஒருத்தரை நம்ம ஏமாத்துறோம். எப்படி? 1,00,000 கொடுங்க, 2 ரூபா வட்டி போட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட நாணயமா நடந்துக்கிறேன்னு சொல்லி 1,00,000 நம்ம வாங்கிக்கிறோம். அவரு 2 ரூபா மாசமான 2,000 வட்டி வரும்னு சொல்லி அவர் யதார்த்தமா வட்டி கொடுக்கக்கூடியவர், அதை வாங்கி சீவனம் பண்ணக்கூடியவர். அவரும் நம்பி என்ன பண்ணிடுறாரு, ஏதோ ஒரு பேப்பர்ல கையெழுத்தை போட்டுட்டு இவர் கொடுத்துறாரு. சரி, நம்ம தான் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டோம்ல, நம்ம இனி பயப்படாம இருக்கிறாரு அவருடைய கொள்கை. இவர் வாங்கினவருக்கு என்னன்னா 1,00,000 வாங்கி அவருடைய கர்ம வினை எங்கேயோ கொண்டு போய் தொழில் செஞ்சு லாஸ் ஆயிடுச்சு. அவர்னால கொடுக்க முடியல. இப்ப அவர் வட்டி வட்டி வட்டின்னு கேட்டு வட்டி வரல. கடைசிக்கு முதல்ல கேட்கிறாரு, முதலும் வரல. சொல்லி 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 காலமே போய் வாங்கினவர் 1,00,000 வாங்கினவர் காலமே ஆயிட்டார். இந்த கடன் எப்படி கட்டுவது? இந்த கடன்ல இருந்து எப்படி அவருக்கு போய் கடங்காருக்கு போய் சேரும்? அப்போ கொடுத்தவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அவர் காலமே ஆயிருந்தாலும் கூட என்ற பணம் 1,00,000 போச்சே அப்படின்னு இவர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார் அந்த குடும்பத்துக்கு. அந்த சாபத்தை கொடுக்கும்போது இவர் சொன்னது என்ன, 2 ரூபா வட்டின்னு. அப்ப 100க்கு 2 ரூபா வட்டின்னு சொல்லி 2,00,000க்கு 2,000 வட்டி கொடுக்கறன்னு சொல்லி எவ்வளவு காலமா இந்த கடன் அவருக்கு போய் 2,000 மாசம் மாசம் சேரலையோ அவ்வளவு மாசமும் சேர்ந்து வருஷமா மாறி பல வருஷங்கள் இந்த கடன் வராம இந்த ஆத்மா வாங்கின கொடுத்த ஆத்மாவும் காலமாய் போய் இந்த கடனுக்கு முதலுக்கு கேள்விக்கு பதிலே இல்லாம ஆகி இந்த ஆத்மா அதை நினைச்சே ஏங்கி காலமாய் போய் கடைசியில 2 ஜென்மம், அதாவது அடுத்த ஜென்மம் பிறக்கும் போது இந்த கடனை தீர்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஏமாத்திட்டு வந்ததுனால அதுக்கெல்லாம் சேர்ந்து வட்டியா கட்டிட்டு இருக்கிறங்க. இன்னைக்கு வரைக்கும் முதலே கட்ட முடியும் சொன்னது எல்லாமே நீ போன ஜென்மத்துல நீ வாங்கிட்டு 1,00,000 வாங்கிட்டு 2,000 நீ கொடுக்கவே இல்லை மாசம் மாசம் வட்டி. அவரு கேட்காத மாதிரியும் நீ கொடுக்காத மாதிரியுமே நடந்துகிட்ட. ஆனா உழைச்ச பணம் உன்னை ஏமாத்திருச்சு. அப்போ இந்த ஜென்மத்துல அந்த கடனை அடைக்கிறதுக்குன்னே நீ பிறப்பெடுத்து எத்தனை ஆண்டு காலமாக அந்த 2,000 சேர்த்தி அது லட்சக்கணக்கில் அது வட்டியா மாறி இருக்கோ அத்தனை லட்சம் கொடுக்க வரைக்கும் அந்த கடன் தீராது. இதுதான் வட்டியும் முதலும் சேர்ந்து மொத்தமா வாங்குற பொருள். அப்போ இந்த கடன் போன ஜென்ம கடனா இல்ல இந்த ஜென்ம கடனா? நீங்க ஒரு கஷ்டமா இருக்கும் போது நீங்க நினைச்சு பாருங்க, கடன்கார் ஏதாவது பேசிட்டு போயிட்டாருன்னா நீங்க நினைச்சு பாருங்க என்ன ஒரு சொல்லுவாருன்னு. ஐயோ, போன ஜென்மத்துல நான் யாருக்கு எடுத்த கடமை தின்னு தெரியல, இப்படி வந்து கத்திட்டு போறாங்களே, இந்த கேள்வி பிறக்குதா இல்லையா? அப்ப கண்டிப்பா யாருகிட்ட கடன் வாங்கினாலும் உண்மையாலுமே உழைச்சு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம திருப்பி கொடுத்துட்டு இந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா தவறே இல்லை. ஆனால் கடனோட நம்ம போயிட்டோம்னால் கண்டிப்பா நம்ம சந்ததிகளாவது அதுக்கு பிறந்து அதை கட்டுவாங்க. வேற வழியே கிடையாது. இதுதான் கடன். அப்ப கடன் வாங்கும் போதே யோசிச்சுதான் நம்ம அதை செய்யணும். சரி, இவ்வளவு கடன் பட்டுட்டோம், இதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா? அப்போ இந்த பரிகாரம் எப்படியெல்லாம் ஒரு அதிகாரமா செயல்படுதுன்னு இந்த பதிவுல நீங்க பாருங்க. இந்த கடனுக்கு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் எல்லாமே கடன், கடுமையான கடன், அந்த கடுமையான கடன் தீர்வதற்கு சிவப்பு குரங்குக்கு கொண்டு போய் உணவு கொடுத்துட்டு வர சொல்றாங்க 6 முறை. இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்ன எளிய பரிகாரம். சிவப்பு குரங்குக்கு கொடுக்கணும். சாதாரண குரங்குக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் பார்த்தா குரங்கு மாதிரியே நீங்க பாக்குற பார்வையிலே இருக்கும். அதுக்கு வாய் ரொம்ப சிவப்பா இருக்கும், கை காலெல்லாம் ரொம்ப சிவப்பா இருக்கும். அதுதான் சிவப்பு குரங்கு. நீங்க அதை ஒரு முறை நீங்க மலையில பாருங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்து கரெக்டா அதோட பார்வையில கொண்டு போய் உணவை வைங்க. அது எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா உங்க கடன் தீரப்போகுது என்று பொருள். இந்த எளிய பரிகாரத்தை நீங்க எந்த பதிவுல நீங்க பார்த்திருப்பீங்க? ஏன் நான் இதை சொல்றேன்? இது ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில இருந்து சித்தர்கள் உருவாக்கி வச்சு அந்த காலத்துல கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல எளிய முறையில இந்த பரிகாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம நூலாக்கம் பண்ணி அதை நிறைய பேர்த்துக்கு சொல்லி அந்த கடன் குணமடைஞ்சதை பார்த்து தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்களும் அதை செய்யுங்க. உங்க கடன் தீரட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷ நிம்மதி பிறக்கட்டும். அடுத்த ஜென்மத்துக்கு இந்த கடனை கொண்டு போக வேண்டாம். இந்த ஜென்மத்திலே இந்த பாவ பதிவை தீர்த்துருங்க. இந்த கடனுடைய நோயை தீர்த்துருங்க.
மனசுல இருக்கக்கூடிய ஆத்மா ரொம்ப ஃப்ரீடமா இருக்கும். இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு வீட்டுல காசு தங்கணும், பொருளாதார வளர்ச்சி அடையணும், எங்கேயோ உழைக்கிறோம், அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வந்தே தீரணும். இதுக்கெல்லாம் ஒரு எளிய பரிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த மூங்கில் செடி பரிகாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம். மூங்கில் செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் பாருங்க, இந்த மூங்கில் செடி வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் பாருங்க, ஹோட்டல்ல 10 கார் நிற்கும், காசுக்கு ஹோட்டலுக்கு தேடி போகும். அப்போ இந்த மூங்கில் செடி பிரம்மாண்டமான ஒரு வேலை செய்யும். மூங்கில் என்பது ராகுவுடைய ஆதிக்கம். இருக்கிறதுலயே எவ்வளவு பெரிய உயரத்துக்கு மரங்கள் வளர்ந்தாலும் கூட ஒரு சூறாவளி காத்து வந்தாலும் உடைஞ்சு போயிடும். ஆனா மூங்கில் மட்டும், கல் மூங்கில் மட்டும் உடையவே உடையாது. அது அப்படியே வளைஞ்சு பூமியை தொட்டுட்டு மறுபடியும் நேரா போகும். ஆனா உடையவே உடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை மூங்கில் செடி மட்டும்தான். உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய தோட்டத்திலேயோ மூங்கில் செடி ஒரு ஓரத்துல நட்ட வச்சு நீங்க அதற்கு தண்ணி ஊத்திட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த மூங்கில் செடி வளர 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 உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. இத கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மிக சிறப்பா இருக்கும். பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு, 3 ஸ்டார் ஹோட்டலு, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் அதிகமா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா எச்சா இருக்கிறது மூங்கிலா தான் இருக்கும். நீங்க காரை பார்க்கிங் பண்ணிட்டு முதல்ல இங்க என்ன வச்சுக்கிறாங்க நீங்க பாருங்க. இதுல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம், இல்ல ஒரு சண்டை பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கறதுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஜான் ஒரு மூங்கில், இத்தச்சோடு மூங்கில் எடுத்து நீங்க கையில கொண்டுட்டு போங்க. ஒரு மந்திரக்கோள் மாதிரி அது செயல்படும். நம்மளை யாருமே பேச முடியாது. ஏன்? மூங்கில் செடி என்பது யார்? ராகு. ராகு என்பது பாம்பு. பாம்பை கையில வச்சிருந்தா பக்கத்துல வருவாங்களா? உங்க வீட்லயும் கூட நீங்க ஒரு மூங்கில் செடி வளர்த்துங்க. ஒரு மூங்கில் ஏதாவது நல்ல ஒரு ஒரிஜினல் மூங்கில் அப்படி கிடைச்சதுன்னா உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க வைங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ராகுவுடைய ஆதிக்கம். அது இருக்க வரைக்கும் வெளியில தீய சக்திகள் வராது, எதிரிகள் நேரா வீட்டுக்குள்ள வந்து பேச முடியாது. அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு அது புரியுதான்னு நீங்க பாருங்க. அதாவது அந்த காலத்துல பெரம்பு எடுத்து சாமி ஆடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு வாத்தியம் அடிக்கடிக்க அந்த பெரம்பை தோல்ல வச்சுக்கிட்டு சாமி ஆடுவாங்க. அந்த சாமி ஆடும்போது அந்த பெரம்பெடுத்து ஆடி அருளோடு ஆடும்போது யாராவது பக்கத்துல நிக்கிறாங்களான்னு பாருங்க. எல்லாம் பயந்துதான் நிக்கிறாங்க. அது எதற்காக நிக்கிறாங்க? அவர் பெரம்பை கையில வச்சிருக்கிறாரு, அருளோடு இருக்கிறாரு. சாமி ஏதாவது மிரட்டி போடு, அடிச்சு போடுங்கிற பயம் உங்களுக்கு வருதா வரலையா? அப்போ 5 பெரம்பு 6 பெரம்பை வச்சு ஆக்ரோஷமா அவர் ஆடுறாரு. அப்ப ஆடும்போது பிரம்மாண்டம் என்பது ஒரு படையவே, ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டத்தவே அது சமாளிக்கதான் இல்லையா அந்த ராகு. அதுதான் மூங்கில் செடி. அதனாலதான் வீட்டுல நீங்க மூங்கில் செடி வீட்டுல வைங்க. மூங்கில் செடியை நீங்க வளர்த்துங்க. அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்திட்டு போங்க. ஒரு மூங்கிலுடைய ஒரு இலை நீங்க சும்மா சோப்புல வச்சுட்டு போங்க. சகல காரியம் வெற்றி அடையும். இப்படியெல்லாம் இந்த எளிய பரிகாரங்கள் எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் மறைச்சு மறைச்சு சொல்லி வச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் கிடைக்குது, அது உங்களுக்கு மக்களுக்கு அதை கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி ஒரு எளிய பரிகாரம். ஏதேதோ நம்ம ஜாதகத்துல தேவையில்லாத மரங்களை நட்ட வச்சு மறுபடியும் அதை வெட்டி அந்த பக்கம் போடுறதை விட உங்களுக்கு சாதகமா பயன்படக்கூடிய மூங்கில் செடி நீங்க வைக்க வரைக்கும் காசு வீட்டுக்குள்ள வரும். மகாலட்சுமி வாசம் செய்யும். உங்க மன வாழ்க்கையும் நிறைவா இருக்கும். ராகு என்பது போகம். வீட்டுக்குள்ள இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த சந்தோஷ நிம்மதியிலேயே உங்களோட காலத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்திருவீங்க. இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ரொம்ப சரியான ஒரு எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தெய்வ அம்சமான ஒரு அமைப்பு உங்களுக்கு தேடி வரும். என்னைக்காவது ஒரு நாள் மூங்கில் செடிய
நீங்க தண்ணி எடுத்து ஊத்திட்டு போறதுக்கு மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்திட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல அதை விட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில உங்களை போல வாழ்வதற்கு ஊருக்குள்ள யாரும் இல்லை. இப்படி எல்லாம் ஒவ்வொரு மூலிகையிலும் ஒரு சக்தி பிறக்குது. எல்லாம் சேர்ந்ததுதான், பல சக்தி சேர்ந்ததான் ஒரு சக்தி. அதனால கண்டிப்பா செய்யுங்க. மூங்கில் செடி பரிகாரம் நல்லபடியா செஞ்சுட்டு வாங்க. வீட்டுல ஒரு ஜெல்லிலையும் கூட ஒரு சின்னதா போட்டு வச்சிருப்பாங்க. அது சைனா மூங்கில். நீங்க நாட்டு மூங்கில் நட்ட வச்சீங்கன்னா அதிக பவர் கிடைக்கும். அடுத்த பதிவில் உங்களை ஒரு எளிய பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அன்புள்ள சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.